ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பெட்ரூம் வாசகாலில் பிரம்மாண்டமாக இருக்கிறது எப்படி நம்ம வந்து அதாவது கம்மியான லோ பட்ஜெட்டில் நல்லா வந்து ஆடம்பரமாக டெக்கரேஷன் பண்ணுறது எப்படின்ட்டு தான் நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது நம்ம பண்ண பில்டிங்கு, அந்த பில்டிங்கில் இது எப்படி நம்ம பண்ணிக்கிறோன்றது ஒரு ஷார்ட்டு. அதாவது கேரளா மாடலில் இந்த பெட்ரூம் வாசகெல்லாம் அழகாக ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அது எப்படி பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபுல் அண்ட் வுட்டில் பண்ணியிருப்பாங்க. நம்ம எப்படி லோ காஸ்ட்டில் நல்லா குவாலிட்டியாகவும் நல்லா பளபளப்பாகவும் நம்ம பாலிஷ் பண்ணுற மாரி எப்படி பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த 4 அருவிகளை செய்கிறோம் இல்லைங்களா வுட்டில், அது செய்யக்குள்ளே வந்து நம்ம வந்து எதிர் ஃபேஸிங்கில், அதாவது எதிர் ஃபேஸிங்கில் வைக்கக்கூடாது. அதாவது வைக்கக்குள்ள ஜன்னல் வந்து வந்து அந்த அருவிகள் பெட்ரூம் வாசகால் வந்து உள்பக்கத்தில் வந்து வைக்கணும். நம்ம இது போல் உள்பக்கத்தில் வச்சுட்டு ஒர்க்கை வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் ஒர்க்லாம் வந்து பண்ணி முடிச்சிடணும். பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஒரு கோடு பட்டி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு செவத்தில் வந்து வாலில் வந்து ஒரு கோடு பட்டி பார்த்துட்ட பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வால் இருக்குது பாருங்கள், இந்த 9 இன்ச் வால் இருக்குல்ல, இந்த 9 இன்ச் வாலுக்கு என்ன ஒரு கேப் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இதில் வந்து ப்ளவுடு, அதாவது வந்து வாட்டர் ப்ரூஃப் ப்ளவுடு, குவாலிட்டியான ப்ளவுடை வந்து ட்ரில் பண்ணி இதில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அழகாக வந்து இதில் வந்து பாருங்கள், ஒரு இன்ச்சுக்கு வந்து நான் வந்து ஒரு கேப் கொடுத்து அழகாக வந்து இதில் தச்சு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம வந்து இதை வந்து இப்படி தான் வந்து நம்ம கார்பெட்டர் வச்சு பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கு இதில் பாருங்கள், இதில் வந்து ஒரு இன்ச்சு கேப் வச்சு இதில் ஃபுல்லாகவே வந்து ப்ளவுடை வந்து ட்ரில் பண்ணி ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே ப்ளவுடு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் பாருங்கள், ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம வந்து சைடில் வந்து ஒரு ஃப்ரேம் மாரி பண்ணி அழகாக ப்ளவுடு வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ளவுடு வந்து கார்னர் பண்ணணும். கார்னர், அதாவது கிராஸ் கட்டிங் சொல்லுவாங்க. கிராஸ் கட்டிங் பண்ணிங்கன்னா தான் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபினிஷிங்கில் வுட்டு பெரிய மாடலில் தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுடை வந்து ஃபுல் அண்ட் வந்து பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து தேக்கூட்டு ஓஎஸ்டி ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வுட்டு போலே ஒரு பளபளப்பு தன்மை இல்லாமல் மரம் எப்படி நம்மளுக்கு இருக்குமோ அதே போல் வந்து இருக்கும். அதுபோல் தான் வந்து நம்ம இதை வாங்கி இது மேலே வந்து அதுக்கு வந்து எஸ்ஆர் போட்டு ஒட்டிடணும். இதில் ஒட்டிட்டு சின்ன சின்ன டாட்டரில் ஒரு ஊசி ஆணி சொல்லுவாங்கள்ல, அந்த ஊசி ஆணி வந்து நம்ம வந்து இந்த கார்னர்லாம் வந்து பஞ்ச் பண்ணி அடிச்சிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கார்னர்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த எஸ்ஆர்கே வந்து பேஸ்ட் வந்து கொஞ்சம் வெளியில் வர மாரி இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆணி வச்சு பண்ணிடணும். பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு எப்பயுமே வுட்டில் வந்து பாலிஷ் எப்படி பார்ப்போமோ அதே போல் வந்து முறையாக பாலிஷ், தேக்கூட்டு பாலிஷு ஒரே ஒரு கலர் போட்டு தீக்கூட்டு கலர் வச்சு ஒரு ஃப்ரேம் பண்ணி ஃப்ளோ பண்ணிடணும். இந்த ஊசியாக தெரியுதுங்க பார்த்தீங்களா,